அல்லது 5ஆம் வீட்டின் அதிபதி ஆணினுடைய வீட்டில் அமர வேண்டும். சந்திரனுக்கு இங்க போடுங்க. 5ஆம் வீடு ஆண் கிரகம் வந்து என்னென்ன சார்? ஆண் கிரகம் சூரியன், செவ்வாய், குரு. ரைட்டா? இதுதான் ஆண் கிரகம். இந்த 5ஆம் வீடு ஆண் வீடாக வரணும். அந்த 5ஆம் அதிபதியை ஆண் கிரகம் கூடியிருக்கணும். நவாம்சத்திலும் அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி ஆண் கிரக வீட்டிலே இருக்க வேணும். ராகு 5ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு பெரும்பாலும் 95% பெண் குழந்தை தான் பிறக்கும். இப்ப ராகு யாருக்கோ ஒருத்தருக்கு சொன்னாரு, யார்? கார்த்தியா, 5ல சனி ராகு இருக்குன்னாரு. கார்த்தி, உங்களுக்கு என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பாத்தீங்களா? அப்படியா? 5ல ராகு இருக்கா? 5ல ராகு இருந்தாலே, 5ல ராகு, சந்திரன் இதெல்லாம் இருந்தாலே 95% வந்து பெண் குழந்தை தான் பிறக்கும். புரியுதா? ஆமா. இப்ப நல்லா கேட்டுங்க. 5ஆம் இடம் வந்து ஆண் ராசியா வரணும். அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி ஆண் ராசியில் உட்கார்ந்துருக்கணும். அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி நவாம்சத்தில் ஆண் வீட்டில் உட்கார்ந்துருக்கணும். அந்த 5ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்தின் அதிபதியையோ ஆண் ராசிகள் பார்க்க அல்லது சேர இருக்கணும். அப்ப அதிகமா ஆண் ராசி பெண் ராசி இது எது அதிகமாக சம்பந்தப்படுகிறதோ, அதிகமா எனக்கு ஆண் சம்பந்தப்படுது அப்படின்னா ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். இல்லாட்டி பெண் ராசி. சொல்லுங்க. யாரு யாரு பேரை சொல்லுங்க. நான் உங்க முகத்தை பார்க்க முடியாது, உங்க குரலை வச்சுதான் கேட்கிறேன். பேர் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா சார், இந்த ஆண் பெண் பிறக்கிறத பத்தி தெளிவா விரிவா ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருப்பேன். சந்தானமணின்ற புத்தகத்துல இருந்து படிச்சு நீங்க செய்யல படிச்சு புரிஞ்சுக்கிற முடியாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். அப்ப இது கட்டாயம் கேட்பாங்க சார். இந்த கேள்வி வந்து கட்டாயம் கேட்பாங்க. ஆமா. அப்படியா? அப்படியா? இல்ல இறந்துருச்சா? போச்சுன்னா ஊருக்கு போயிருச்சா? இல்ல இறந்துட்டா? அபாசன் ஆகும் சார். அபாசன் ஆயிட்டா பிரச்சனை இல்லை சார், அது கலைஞ்சிரு சார். நமக்கு அது கூட ஒரு பெரிய வேதனை இருக்காது. குழந்தை பிறந்து ஒரு 10 வயசு 15 வயசு ஒரு 12 வயசு இந்த மாதிரி இறக்கும் போது ஒரு பெருங்கொண்ட சோகமா மாறிடாது. பெரும்பாலும் ராகு இருந்தாலே முதல் தடவை அபாசன் தான் ஆகும். ராகு கேது இருந்தாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு கன்சீவ் ஆகிட மாட்டாங்க. அபாசனம் ஆகி அதுக்கு அடுத்து தான் அந்த குழந்தை வந்து பிறக்கும். அப்ப ஆண் சம்பந்தமாக அதிகமாக வந்தால் ஆண் குழந்தையும், பெண்கள் அதிகமாக சம்பந்தப்பட்டால் பெண் குழந்தையும் பிறக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து 5ஆம் இடம் தான் சார் கற்பனை. காதலுக்கு 5ஆம் இடம் தான் சார். ஒருத்தருக்கு காதல் வருது, 5ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்தின் அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் சம்பந்தப்பட்டா காதல் செய்வார்கள். காதல் செய்வார்கள். கேக்குது காதலை பத்தியா?
ம் 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 அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அந்த வீட்டை யார் பார்க்கதான்னு பாருங்க. எந்த வீடு எந்த வீடு சொல்லுங்க, நான் சொல்றேன். போட்டுருவோம் போட்டுருவோம். 5வது வீடு சனி வீடா? அப்ப சிம்ம ராசியா? அஞ்சாவது வீடு மகரம். இல்லைங்க.